ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் தான் ஸ்கூட்டி ஓட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு ஆசைக்கு உட்காந்து பார்த்தேன். எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. பெரிய ரவுடிலடா நினைச்சேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண தான் போகிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன வேலையாக பேங்க்கு போனோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டும் நமக்கு ரொம்ப டைம் இருந்துச்சு பாப்பாவுக்கு ஸ்கூல் விடுறதுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எவ்வளோ நேரம் தான் வெயிலில் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போயிட்டோம். கொஞ்சம் நேரம் ஏசியிலாச்சும் போய் உட்காந்துட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அங்கே போய் எதுவுமே வாங்கணுன்ற ஐடியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போயிட்டு டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட என்ன வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ வெயிலில் நாங்கள் என்ன பண்ணுறது, இன்னும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இங்கே வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே வந்தோம். இந்த டாய் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எடுத்து சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவோட ஸ்கூல் பக்கமே ஒரு பால் பண்ணை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போனோம். வெயிலுக்கு வந்து மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோர் வாங்கினோம். அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் வந்து மோர்லாம் குடிச்சிட்டு பாப்பாவோட ஸ்கூல் போனோம். பாப்பா வந்து ரொம்ப நாள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லிச்சு. சரி, அதனால தான் 2 பேருமே சேர்ந்து போனோம். பாப்பாவும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு முலாம்பழம் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாப்பாவுக்கு தான் பிடிக்கல. பாப்பா ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அது கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, அதுதான் வேணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அது வாங்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸ் தான் நம்ம வந்து யோசிப்போம். ப்ரௌனி நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரெட் ஆம்லேட் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ப்ரெட்டெல்லாம் காஞ்சி போய் கேவலமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2ஓட முடிச்சிருக்கலான்னு அப்போ தான் யோசித்தோம். இந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி என்ன சொல்கிறது, சூடாகவே இல்லை, எப்போயோ போட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தாச்சு. ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாக்கிங் வந்தோம். வாக்கிங் வந்து ஒரு கோயில்கிட்ட வந்து அன்றைக்கி வியாழக்கிழமைனால சரி கூட்டம் இருந்துச்சு கோயிலுக்குள்ளே. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகாமல் அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.